மெடிசன் வந்து எப்படியோ மாறி போச்சு. அதனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து தொல்லை பண்ணாமல் இருங்க. இனிமேட்டு நான் கவனமாக இருக்கேன். போதுமா, உங்களை கை எடுத்து கும்பிட்றேன். இதோட இந்த பிரச்சனையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க கண்மணி. அது எப்படி விட முடியும்? என் அம்மாவுக்கு இந்த மாதிரி வேணும்னு மெடிசனை மாற்றி கொடுத்து என் அம்மாவை மேலே அனுப்பதில் நீ வந்திருக்க, எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறாங்க. மயூரியும் ஸ்வேதா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பாட்டி, இந்த மாதிரி அவள் வேணும்னு பண்ணிகிட்ருக்கா. இப்போ கூட கையை எடுத்து கும்பிட்றானா என்ன காரணம் தெரியுமா? நம்மளெல்லாம் டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு அத்தையை ஏதாவது பண்ணலாம் தான் நினைக்கிறா. அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொன்னோன்னா செம்ம டென்ஷன் ஆகிற. நம்ம அன்பு நிறுத்துறீங்களா அப்படின்ட்டாரு. அது கேட்டு என்ன அன்பு கோவம் வருதா? அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு வேளை அதுக்கு தான் வந்திருக்காளோ என்னமோ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போது அண்ணி இவ்வளோ கதை பேசுகிறாங்கல்ல, அவங்க பார்த்துக்க சொல்லுங்களேன் அம்மாவை. அவங்களுக்கும் வந்து அத்தை தானே. சரி அண்ணி, நான் இப்போ வந்து கண்மணியை வந்து வேணான்னு சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அம்மாவுக்கு எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்குங்க. அம்மாவுக்கு வந்து நர்ஸ் ஒர்க்கிங்கு எல்லாமே நீங்களே பார்த்துக்கணும் சரியா? அப்படின்னா என்னாலாம் முடியாது, எனக்கு வந்து நிறைய ஆன்லைன் ஒர்க்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் பார்க்கணும். அப்போ பார்த்துக்க முடியாதுல்ல. சரிக்கா, நீ அம்மாவோட பொண்ணு தானே அம்மாவை பார்த்துக்கணும், நீ பார்த்துக்கேங்க்கா அப்படின்னோடனே எனக்கெல்லாம் முடியாதுடா, எனக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்குது, என்ன இப்படி இதெல்லாம் பார்த்துக்க முடியும்? எனக்கு டைமே இல்லை. அப்போ டைம் இல்லைல்ல ரெண்டு பேருக்கும், உங்களால் முடியாதுல்ல, அடுத்து உங்களை குறை சொல்கிறது நிறுத்திட்டு முதல்ல இங்கே கிளம்புங்க அப்படின்றாரு. அது கேட்டுட்டு ஓவராக தான் நான் பண்ணுறேன், உண்மையை சொன்னால் உங்களை கோவம் வருதா அப்படி சொல்லிட்டாங்க. வந்து போகிறாங்க. அடுத்து வந்து சாரி கண்மணி, அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னோடனே நான் தான் சாரி கேட்கணும், ஏன்னா இதெல்லாம் வாங்கி கட்டிக்கணும்னு என் தலையெழுத்தில் இருக்குல்ல அப்படின்றாங்க கண்மணி. பாட்டி வந்து இங்கே பார், ஒழுங்காக கவனிச்சிக்கிற வழியே பாரு, இந்த மாதிரி மாற்றி ஏதாவது கொடுத்து ஒரே அடியாக எல்லாரையும் போக வச்சிடாத. எப்போ தான் நீ ஒழிய போறியோ தெரியல இந்த வீட்டை எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க நம்ம வந்து அன்போட அம்மா. அடுத்து வந்து அன்பு வந்து சாரி கண்மணி அப்படின்றாரு. நான் தான் சொல்லிட்டேன்ல, எந்த சாரி எனக்கு வேணான்னு, உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க, இவங்களை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும், நல்ல காலம், நீங்களும் சேர்ந்து பேசாமல் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் கண்மணி இப்படிலாம் பேசுகிற, நான் என்ன அப்படிப்பட்டவனா அப்படின்றாங்க. சரிங்க அத்தை, நான் கிளம்பணும், டேப்லெட்லாம் வந்து இல்லை கம்மியாக தானே இருக்குது, நான் ஆல்ரெடி தீர்ந்து போச்சு, ஏற்கனவே ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அத்தை அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ணி கிளம்பிட்டாங்க. அன்பு ரெடியாக இருக்கியா? நான் ரெடியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சைகை காட்டுறாரு. என்ன நீ பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேன்? ஆமாம் சரி, நீ டாக்ஸி புக் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு புக் பண்ணுறாங்க. பார்த்தா ஆட்டோ வரல, டாக்ஸி வரல, என்ன நீ பண்ணுவீங்க? ஆனால் 2 வீலர் வந்து டாக்ஸி கிடைக்குது, அதில் போயிடுறீங்களா நீ அப்படின்னோடனே சரி ஓகே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, விமன் தான் ஓட்டுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஓடிபி கேட்குறாரு. வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இந்த பணியில் கட்டியிருக்கோம் அப்படின்னோட ரொம்ப சந்தோஷமாக வந்து அன்பு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு கண்மணிக்கு வந்து ஒன்றும் புரியாமல் வந்து என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க, இப்படி தள்ளி உட்காந்து இப்படி கிட்ட உட்காந்தா தான் வந்து கீழே விழாமல் இருப்பீங்க, அது எங்களுக்கு தெரியும், நீங்கள் வண்டியை ஓட்டுங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து கண்மணிக்கிட்ட வந்து அன்பு வந்து என்ன பண்ணுறாரு, என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க பாருங்கள், வண்டி ஓட்டுறதுன்னு வந்தீங்க, எதுக்கு நோயின்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போகிறது தானே பேசிகிட்டு இருக்கேன், கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு அப்படின்னோடனே உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்றாங்க. என்ன இவ எதுக்கு எடுத்தாலும் வந்து விடுக்குன்னு பேசுகிறாளே, நம்மக்கிட்ட தான் அப்படி பேசுகிறான்னு பார்த்தா எல்லாருக்கிட்டும் இப்படி தான் பேசுகிறா அப்படி சொல்லிட்டு அன்பு யோசிக்கிறாரு. அன்பு வந்து நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் மெடிசன் வாங்கிட்டு வாங்க, நான் கூட்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு அன்பு வந்து சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு அன்பு வந்து வெயிட் பண்ணுறதால போய்ட்டு மெடிசன் வாங்கிட்டு வராங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து இறக்கி விடும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம வந்து கண்மணி சாம திட்டுறாங்க அன்புவை. ஐயோ நல்லா திட்டு வாங்கிட்டேனே இவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி வராரு. அடுத்து வந்து அவங்க அண்ணன் வந்து ஒரே டென்ஷனாக இருக்காரு. என்னென்ன ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, என்ன தேடிட்டு இருக்கேன்னொன்னே ஒன்றும் இல்லைடா, வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், நேற்று தலைவலின்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கி வச்சேன், ஆனால் அந்த மாத்திரை காணோம். என்னென்ன சொல்கிற? ஆமாடா. சரி, அந்த மாத்திரை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒயிட் கலரில் இருக்கும்டா, ஒரு மாதிரி கேப்ஷன் மாதிரி அப்படின்னோடனே அப்படியா, சரி வா ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு எங்கடா அப்படின்னு, நீ வானே அப்படின்னோடனே அம்மா ரூமுக்கு ஏன்டா கூட்டின்னு வந்திருக்க அப்படின்னோடனே ஃபுல்லாக போய்ட்டு எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாரு. டஸ்ட்பின் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அதில் வந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்க டஸ்ட்பின்லன்னொன்னே ஒரு நிமிஷம் இருண்ணே அப்படி சொல்லிட்டு அந்த மாத்திரை எடுக்கிறாரு. அண்ணா இந்த மாத்திரையை பாரு. ஆமாடா இதே மாத்திரைடா, எப்படிடா இங்கே வந்தது? நேற்று ஸ்வேதா கிட்ட தான் அந்த மாத்திரையை கொடுத்தேன், அவள் தான் இங்கே வெஜிடபிள் இருக்குது, பார்த்து தேடி கண்டுபிடிக்க முடியல, பார்த்தா அந்த மாத்திரை எங்கே இருக்குது? ஓ அப்படியா, அன்னிக்கிட்ட கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. எதுக்குடா எல்லாரையும் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எதுக்கா இந்த மாத்திரை எங்கேருந்து தெரியுமா, நேற்று மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, இந்த மாத்திரையை மாற்றி வச்சதே அண்ணி தான் அப்படின்னு ஒன்று ஸ்வேதா அதிர்ச்சி அடைகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிவிட்டு வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து கண்மணி மேலே போடுறீங்களா, சே நீங்களா மனுஷங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேரும்.